மகா வந்து எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த எடுத்த அந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணி கொடுக்கணும் அந்த கான்ட்ராக்டை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மகா வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எப்படியாவது வந்து அவங்க அப்புறம் வந்து கான்ட்ராக்டை கெடுக்கணும், அவங்க வந்து நல்லா முடிச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சித்ராவும் அவங்க பையனும் சேர்ந்து மகாவும் அவங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த சிலைகளை எல்லாருமே வந்து திரியிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த சிலைகளை வந்து எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அப்பா வந்து மனசு உடைஞ்சு அழறாரு. மகாவும் சமாதானப்படுத்துகிறாங்க. சூர்யா அந்த சிலைகளை கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. அதனால் வந்து சூர்யா மேலே மகா வந்து ரொம்ப பிரியப்படுறாங்க. உடனே சூர்யா வந்து அந்த சிலைகளை எல்லாம் வந்து பிடிச்சு காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, மகா ஓடி போய் சூர்யாவை அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்கள் அப்பாவோட வாழ்வாதாரமே போயிருக்கும் இந்நேரம், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா, நீங்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, எங்கள் வீட்டையும் நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, இது போதுங்க எனக்கு, காலம் ஃபுல்லாக உங்களுக்கு நன்றி உள்ளலாம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சி அப்படியே வந்து இருக்காங்க. இந்த சூழ்நிலை சூர்யாவும் வேறு வழி இல்லாமல் மகா வந்து அழுவுறதையும் அவங்க வந்து தன்னை அணைக்கிறதையும் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே வந்து இந்த மாதிரி வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுட்டுருக்கிறத பார்த்துடுறாங்க. கோட்டீஸ்வரி அவங்க வீட்டுக்காரும் பார்த்து 2 பேரும் இந்த மாதிரி சந்தோஷமாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வாழ்த்துறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யாவோட அம்மா ராஜலக்ஷ்மி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்படி என் பிள்ளையை கூட்டின்னு போயிட்டு இப்படி மாட்டி விடுவேன், என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தால் நீயா பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து திட்டி விட்டுறாங்க மகாவை. சூர்யா வந்து சொல்கிறாரு, அவள் மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் அவகிட்ட சொல்லாமல் தான் அந்த இடத்துக்கு போனேன், அவளுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு பார்த்தீங்களா இப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறா அவள் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சித்ரா. அதனால் ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணணும், அந்த பூஜைக்கு வந்து தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கள், நம்ம வீட்டில் வந்து வருஷம் வருஷம் எப்போவுமே வந்து கணபதி பூஜை பண்ணுவோம், அதுவும் இந்த வாட்டி வந்து சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கோட்டீஸ்வரியும் அவங்க வீட்டுக்காரர் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க பூஜைக்காக. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மகாவுக்கு வந்து அந்த கான்ட்ராக்டர் செக் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அந்த செக்கை வந்து மகா வந்து சூர்யா கிட்டே கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த செக்கை வந்து உங்ககிட்ட தான், உங்களுக்கு தான் சேரணும், ஏன் என்கிட்ட கொடுக்குற, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாஸ் கொடுக்குறாரு. இல்லைங்க வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, இந்த செக்கை வந்து மாற்றி பணத்தை எடுத்து அந்த பணத்தை எங்கள் வீட்டை வந்து நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் கையாலே வந்து மீட்டு கொடுங்க, அந்த வீட்டோட பத்திரங்கள் எல்லாமே வந்து எங்கள் அப்பா கிட்ட நாளைக்கு பூஜையில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூர்யா வந்து யோசிச்சுட்டு சரி ஓகே விருப்பப்படியே நான் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி கொடுங்க அப்படின்னோடனே சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நேராக போயிட்டு மகா வந்து உங்களுக்காக நான் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை காட்டுறாங்க. அதை பார்த்து சூர்யா ரொம்ப சந்தோஷமடைகிறார். ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இடம் பிடிச்சிருக்குன்றாரு. சரி இதையே வேர் பண்ணிக்கிங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாரு. ராஜலட்சுமியும் சூர்யா கிட்ட ட்ரெஸ் எடுத்து போய் கொடுக்குறாங்க. இங்கே பாருப்பா, இந்த ட்ரெஸ் தான் நீ போட்டுட்டு வரணும் பூஜைக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து யார் ட்ரெஸ்ஸை வந்து சூர்யா வந்து போட்டுட்டு வருவார் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. என் பிள்ளை நான் கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டுன்னு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து காத்துட்ருக்காங்க ராஜலட்சுமி. பார்த்தா வந்து மகா கொடுத்த ட்ரெஸ்ஸை சூர்யா வேர் பண்ணிட்டு வராரு. அதை பார்த்து வந்து எப்பவும் போல் என்ன பண்ணுறாங்க, பார்த்தீங்களா நீங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போடவே போடல அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து சித்ரா வந்து ராஜலட்சுமி கிட்ட, ராஜலட்சுமி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் பிள்ளை இப்படி சாஞ்சிட்டானா பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பூஜை வந்து ரொம்ப நல்லபடி நடந்தது. பூஜையில் வந்து மகாவோட அப்பாவுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து அந்த பத்திரத்தை எல்லாம் முன்னாடி கொடுக்குறாரு. அதை பார்த்து வந்து எல்லாருமே சந்தோஷமா அடைகிறாங்க. ஆனால் ராஜலட்சுமி டென்ஷன் ஆகிறாங்க.